ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆங்காங்கே வீடுகளிலே அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒன்றாக கூடி ஆராதிக்கப்பட முடியாத இந்த நிலையிலேயும் வீடுகளிலே நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் என்னுடைய ஆவியை கர்த்தர் ஒருமனப்படுத்தி ஒரே இருதயத்தோடு ஒரே சிந்தனையோடு ஒரே எண்ணத்தோடு உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த, உடைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக இரக்கம் பாராட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமை உள்ள உடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படட்டும். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வல்லமை உள்ள கரங்களுக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே மகிமையாய் கடந்து வருவீராக. தேவ ஆவியானவர் எங்கள் நடுவிலே வல்லமையாய் செயல்படுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கத்திற்காய் நன்றி, உடைய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட இந்த சமூகத்தில் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை எங்கள் நடுவிலே மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே கிரியை செய்ய வேண்டுமாய், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே வெளிப்பட வேண்டுமாய், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே மகிமையாய் கர்த்தர் வெளிப்படும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே வல்லமையாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர், உமக்கு நன்றி. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர், உமக்கு நன்றி. வார்த்தையில் உண்மை உள்ளவர் எங்கள் நடுவிலே கிரியை செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஆண்டவரே, உடைய அபிஷேகத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை நாளில் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தந்திருக்கிற எங்கள் அன்பு தகப்பன் எங்கள் நடுவிலே மகிமையாய் வெளிப்பட வேண்டுமாய், மகிமையாய் செயல்பட வேண்டுமாய், மகிமையாய் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவீராக. தடை செய்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே மகிமையாய் வெளிப்பட வேண்டுமாய், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே வல்லமையாய் வெளிப்பட வேண்டுமாய், தேவ கிருபை எங்கள் நடுவிலே கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர், வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திலே உடைய சமூகத்திலே இந்த ஆராதனை நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மை துதிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. உடைய வல்லமையுள்ள உடைய கரம் எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக. தேவ ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளே கத்திரங்களை மறைத்துக் கொள்ளும்படியாய், உடைய அபிஷேகத்தால் கத்திரங்களை இடை கட்டும்படியாய், தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தை கத்திரங்களுக்கு நேராக நீட்டும்படியாய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, துதிக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஆண்டவரே லைவ் மூலமாக உம்மை ஆராதிக்கிறோம். கான்ஃபரன்ஸ் கால் கூட்டத்திலே ஜெபித்து ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூடி ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. எங்கள் ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவீராக. எங்கள் ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரங்களுக்குள்ளே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்ல நேரத்திலும் நம்ம இருக்கிற இடங்களிலே ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நமக்கு தெரிந்த ஒரு சில பாடல்கள் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 76வது பாடல், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே என்கிற பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பார்த்தவரே
என்னை காண்கின்ற தேவன் நீ
பாடல், இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாக பாடுவோம். நல்ல ஒரு அருமையான பாடல். உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கி பாத்திரவே. எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இன்னைக்கு நம்மளை இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சித்த கிருபை. நம்மளை பாதுகாக்கிற அந்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றியை செலுத்தி தொடர்ந்து அந்த பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாக, தெரிந்தவர்கள் கண்களை மூடி நல்ல அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை நமக்காக செய்வார்கள்.
எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல நாளே நீர் எங்களுக்காக தந்தீங்களே ஏசப்பா. எங்கள் பலவீன நேரங்களிலே நீர் எங்களை தாங்கினீர் அப்பா. எத்தனையோ பிரச்சனை போராட்டங்கள் எங்கள் நேராக வந்தது தகப்பனே. நீர் எங்களுக்கு கண்மலையாக இருந்து கோட்டையாக இருந்து துணையாளராக இருந்து நீர் எங்களை பாதுகாத்து வந்த நல்ல கிருபைகளுக்காக தகப்பனே நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிகளை மடக்கினவர்களாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. அப்பா நீர் என்னை காத்து கொண்டீரே, நீர் என்னை தகப்பனை ஒரு செட்டையின் நிழலிலே மறைத்து கொண்டீரே. நீர் வாக்கு பண்ணின தேவன் அப்பா, நீர் வாக்குமாற தேவனாக இருந்து என்னோடு கூட இருந்து என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருந்து என்னை காத்து கொண்ட கிருபைகளுக்காக உம்முடைய அன்பிற்காக உம்முடைய தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீ நல்லவர் தகப்பனே, நீ நல்லவர் தகப்பனே. நீர் ஒருவரே வல்லமையுடையவர் அப்பா, நீர் ஒருவரே மகிமையுடையவர் அப்பா. தகப்பனே கடந்த வாரத்துல நீர் எங்களோடு பேசினீரே, விரும்பினதை என்னிடத்துல கேள் என்று சொன்னீங்களே அப்பா. விரும்பினதை கேள் என்று சொன்னீங்க அப்பா. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாங்கள் விரும்புகிறோம். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே எங்களை சுற்றி என்னெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது அப்பா. அதை நினைத்து கூட பார்க்க முடியல, அவ்வளவு அகோரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்பா. தகப்பனே சித்த நிறைவேற்ற நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. உண்மையே நாங்கள் விரும்புகிறோம், உண்மை நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. அந்த பரலோகத்தை விரும்புகிறோம் அப்பா. அந்த கண் விழிப்பை விரும்புகிறோம் அப்பா. தகப்பனே ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம். தகப்பனே சுகத்தை விரும்புகிறோம், பாதுகாப்பை விரும்புகிறோம் அப்பா. நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. ஞான வரங்களை விரும்புகிறோம், ஞானத்தை விரும்புகிறோம், அறிவை விரும்புகிறோம் அப்பா. தகப்பனே உம்மது கிருபை அப்பா எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதாக அப்பா. உங்களுடைய கரங்களில் ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் எண்ணங்கள் சிந்தனைகளை உங்களுடைய சமூகத்துல ஒரு விஷயம் கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா குறைவுகளையும் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால ஒரு விஷயம் கூட எங்களை கழுகி பரிசுத்தமாக்குவீராக. அந்த வல்லமை உள்ள கரம் உடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு எங்கள் பக்கத்துல ஏதாவது குறை உண்டுமானால் இப்பொழுதே உடைய ரத்தத்தை கழுகி எங்களை பரிசுத்தமாக்குங்க தகப்பனே. எங்களை பரிசுத்தமாக்குங்க தகப்பனே, எங்களை பரிசுத்தமாக்குங்க ஏசப்பா. தகப்பனே அன்றைக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தீர் தகப்பனே. அப்பா நீர் பிதாவின் சித்தத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்றினீர், ஒவ்வொரு காரியங்களும் பிதாவினிடத்துல கேட்டு கேட்டு செய்ததை போல இந்த நாட்களிலே தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தவர்களாக உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நீ
எங்கள் மேல் வைத்திருக்க அபிஷேகம் அது சாதாரணமானதல்ல அப்பா. நீர் எங்களை அழைப்பது சாதாரணமானது அல்ல தகப்பனே. நீர் எங்களை தெரிந்து கொண்ட விதம் அது சாதாரணமானதல்ல. ஒன்றுக்கு உதவாமல் புழுதியிலும் குப்பையிலும் கிடந்த எங்களை நீர் தூக்கி எடுத்தீங்களே அப்பா. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் மேல் உங்களுடைய அபிஷேகத்தை நிறைவே இப்பொழுதே ஊற்றுவீராக தகப்பனே. எங்கள் கூடவே இருங்க தகப்பனே. எங்கள் கூடவே இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீ நடத்துவீராக தகப்பனே. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக எங்கள் கூடவே இருங்க ஏசப்பா. இந்த நாட்களிலும் கூட தகப்பனே, எங்க தேசத்தில் அப்பா நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா நீர் எங்கள் கூட இருக்கீங்க அப்பா. இதுவரைக்கும் உங்களுடைய சித்த கிருபை எங்களை பாதுகாத்தது. இனிமேலும் உங்களுடைய கிருபை எங்களை தொடர்ந்து பாதுகாக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கூடவே இருந்து எங்களை நடத்துவீராக அப்பா. எங்கள் கூடவே இருந்து எங்களை வழி நடத்துவீராக அப்பா. அப்பா இந்த இருளான உலகத்தில அப்பா நீர் எங்களுக்கு வெளிச்சமாக வருவீராக அப்பா. எங்களுக்கு ஜீவனாக வருவீராக. எங்கள் வெளிச்சம் நீதாப்பா, எங்க ஜீவன் நீங்க தான்ப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான் தகப்பனே. அந்த நல்ல தேவனை நோக்கி ஒரு வீசை விட ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி அந்த நல்ல கர்த்தரை நாம் ஒரு வீசை விட துதிக்க போகிறோம். அந்த நல்ல தேவனுடைய கரங்களில் முழுமையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போறோம். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல்
சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது. உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. அப்பா, நீர் எங்களை முற்றிலுமாக எங்கள் கரங்களை பிடித்து அப்பா உடைய தோளிலே சுமந்து உடைய மார்போடு அணைத்துக் கொண்டு எங்களை நடத்துவீராக தகப்பனே. எல்லா நேரங்களிலும் எங்கள் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமது கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்வீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்களை ஒவ்வொருவரை நடத்துங்க அப்பா. இந்த வேளையில கூட தகப்பனே அப்ப இந்த ஆராதனையில கலந்து கொண்டு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவானவர் ஆளுகை செய்வீராக அப்பா. நிறைவானவர் நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. உமது கிருபைக்குள் ஒவ்வொருவரை மறைத்துக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இம்மட்டும் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பகுதிகளை நடத்துங்க ஏசப்பா. இந்த நாட்களில் எங்களுக்கு தேவையான நல்ல மன்னாவை நீர் தருவீராக. எங்களை போஷிப்பீராக. உமது கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்வீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க. உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு நன்றி. இந்த ஆராதனை வேளையில இந்த பாடல் பகுதியில இம்மட்டும் நடத்தின பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. அப்பா, நீரை ஆசீர்வதியும் ஒரு கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒரே மனமாய் நடத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஒரு சங்கீத பகுதியை சேர்ந்து வாசிப்போம். முடிந்தவர்கள் எழும்பி நின்று வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 65 சேர்ந்து வாசிப்போம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதலை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாக்கி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகின்றேன். வல்லமையை திரட்டிக் கொண்டு உம்முடைய பலத்தினால் பருவதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகின்றீர். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் கலிகூறப்படுகின்றேன். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். இப்படி நீர் அதை திருத்தி அவைகளுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். பரப்புகள் தண்ணீர்த்தக்கதாய் அதன் படைச்சாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர தாவரங்களில் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனை நாளிலும் ஃபேஸ்புக் லைவ் மூலமாகவும் தொடர்ந்து அந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாகவும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட சோதனை நமக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட தடைகள் நீடிக்குமேயானால் வருகிற வாரங்களிலும் இதை போல நம்முடைய ஆராதனைகள் தொடரும். அதில் நீங்கள் தடையில்லாமல் இதை போல குறித்த நேரத்தில் கலந்து கொண்டு ஆராதனைகளிலே ஆராதனைக்காய் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவரை ஆராதியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். தடைகளில் ஏதாகிலும் மாற்றங்கள் இருக்குமேயானால், சபைகளிலே ஆராதனைகள் நடக்குமேயானால் உங்களுக்கு அந்த செய்திகள் அறிவிக்கப்படும். அதை தொடர்ந்து நீங்கள் வந்து சபையிலே கர்த்தரை ஆராதிக்கலாம். மற்றபடி நீங்கள் சோதனம் தனிப்பட்ட விதங்களிலே ஜெபிக்க விரும்புகிறவர்கள் ஜெபிக்கலாம். மற்ற நேரங்களிலே வீடுகளிலே சேர்ந்து ஒருமனமாய் குடும்பமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாட்களிலும் கூட சோதரம் நாம் வீடுகளிலே இருந்தாலும்
நமக்குள்ளே ஆவியானவர் ஒரு மனதின் ஆவியை கொடுத்து ஒரே சிந்தையோடு ஒரே எண்ணத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அந்த நல்ல தகப்பன் அதிகமாய் நம் நடுவில் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை தியானித்து நம்ம ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 27வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 27வது அதிகாரம், அதனுடைய 25வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம், அதனுடைய 25வது வசனம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நாட்களிலே ஒரு அனுபவத்திலே இந்த வசனத்தை எழுதுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு கப்பல் பிரயாணத்தின் போது அந்த கப்பல் உடைந்து ஒரு பெரிய காற்றில் அகப்பட்டு அது உடைந்து இந்த கப்பல் நொறுங்கி போகிறது. அதற்கு பிறகு எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கை அது அழிந்து விடும், மரித்து விடுவோம் என்ற பயத்தில் அங்கே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பயந்து ஏதோ சேதம் வந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை அங்கே தைரியமாய் சொல்லுகிறார். மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அதில் மேல் சொல்லப்பட்ட சில காரியங்களை பார்க்கும்போது பவுல் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 22வது வசனம் முதல் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவனுமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இங்கே ஒரு பெரிய சேதம் அவர்களுக்கு முன்பதாக கடந்து வந்திருக்கிறது. அந்த சேதத்திலே நாங்கள் அழித்து விடுவோம் என்று எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிரயாணம் செய்த அந்த கப்பலிலே அநேக நபர்கள் அவர்களோடு கூட பிரயாணம் செய்கிறார்கள். அந்த பிரயாணம் செய்து கொண்டு கிட்டத்தட்ட அதனுடைய 37வது வசனத்திலே போட்டிருக்கிறது, கப்பலில் 276 பேர் இருந்தோம் என்று. 276 பேர் அந்த கப்பலில் பிரயாணம் செய்கிறார்கள். அந்த 276 பேரோடு கூட சென்று கொண்டிருக்கிற அந்த கப்பல் நடுக்கடலில் சிக்கி கிட்டத்தட்ட எல்லாரும் மரித்து போவோம் என்ற நிலையில் அங்கே இருக்கும்போதுதான் கர்த்தர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால இப்படிப்பட்ட அந்த அழிவு வந்தாலும் உனக்கு ஒரு சேதமும் வராது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கும் போது அந்த ஜனங்களை பவுல் தைரியப்படுத்துகிறார். மனுஷரே திடன் கொள்ளுங்கள், திடமனதாயிருங்கள், உங்க மனதிற்குள்ளே திடமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன். காரணம் என்னன்னா, என்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அவர் சொன்னபடியே நடக்கும். அதனால இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகள், இப்ப நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்பொழுது ஒரு பெரிய அழிவு வந்திருக்கிறது. அந்த அழிவுக்கு நேராகத்தான் நாமும் இருக்கிறோம், அதற்கு நடுவில் தான் நாமும் இருக்கிறோம். ஒருவேளை அந்த கப்பல் பிரயாணத்திலே நாம் அந்த கடலிலே மூழ்கக்கூடிய சூழ்நிலை தான் அங்கே காணப்படுகிறது. ஒருவேளை எங்க மரித்து விடுவோமோ என்ற பயம் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறார். என்னை கொண்டு இன்னும் ஒரு காரியம் நடக்க வேண்டிய இருக்கிறது. நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு தேவன் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் எனக்கு ஒரு சேதமும் வராது. அதனால நீங்கள் தைரியமா இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அதனால நான் இந்த பகல் வேளையில இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு தேச
தேசத்திலே இந்த வியாதிகள் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பல செய்திகளை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்திற்குள்ளே பலவிதமான பயங்கள் வருகிறது. இந்த பயங்கள் எல்லாம் வந்து சோர்ந்து போய் எதுவும் சேதம் நேரிட்டு விடுமோ என்ற பயத்தோடு ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்னபடியே நடக்கும். உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பாரானால் அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு சேதமும் நேரிடாது. சோத்திரம், ஒரு சேதமும் வராது என்பதை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். சோத்திரம், ஒருவேளை இந்த இடத்துல இந்த கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த கப்பல் ஒரு பெரிய பாறையில் மோதி அந்த கப்பல் உடைந்து நொறுங்குகிறது. அந்த கப்பலினுடைய சில பாகங்களை பிடித்து அவர்கள் ஒரு தீவிலே போய் அங்கே கரையேறுகிறார்கள். அந்த தீவினுடைய பெயர் மெலித்தா தீவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீவில் போன பிறகும் அங்கே இருக்கிற தீவிலை சேர்ந்தவர்கள் இவர்களை இணைத்துக் கொண்டாலும் அங்கே அவர்கள் சொந்தம் மிகவும் குளிரா இருந்தபடியினாலே அவர்கள் தீ காய வேண்டும் என்பதற்காக விறகுகளை பொறுக்கிக் கொண்டு இருக்கும் போது அங்கே ஒரு அனல் இறைத்த ஒரு விரியன் அங்கே பவுலினுடைய கையை கவ்வி கொண்டது. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அங்க இருந்து தப்பி வந்தவனை அந்த சாவம் சும்மா விடல, அவன் இங்கேயும் சாக போறான். இவங்கிட்ட ஏதோ ஒரு பெரிய தேவ குற்றம் இருக்கிறது. அதனால இந்த சர்ப்பம் இவனை கடிச்சதுனால இன்னும் ஒரு சில நேரங்களில் அவன் மரித்து போவான் என்று சொல்லி அங்கேயும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சர்ப்பத்தின் விஷமோ பவுலுக்குள் ஒரு சேதத்தையும் உண்டு பண்ண முடியவில்லை. ஆனால் அந்த சர்ப்பத்தை அந்த அக்கினிக்குள்ளே உதவி போட்டு அந்த பவுல் அதிலிருந்து விடுதலை அடைந்தான். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். உடனே அவங்க கீழே சொல்றாங்க, இதோ தேவர்கள் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார்கள். இது சாதாரண ஒரு மனிதன் அல்ல. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கும் போதும் பலவிதமான அழிவுகள், பலவிதமான போராட்டம், பலவிதமான பிரச்சனை, ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறதை போல உங்க மனதுக்குள்ள நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இந்த வசனத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தைரியமாயிருங்கள், பயப்படாதிருங்கள், திடமனதாயிருங்கள். ஒருவேளை இன்னைக்கு இந்த வசனத்தின்படி யாருக்காவது ஏதாவது பயம், அந்த ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கூட கொடுக்கும்போது அதைத்தான் உணர்த்தினார். ஏதோ ஒரு சில பயம், ஏதோ ஒரு சேதம் வந்துருமோ, எதுவும் பாதிப்பு வந்துருமோ, எதுவும் போராட்டம் வந்துருமோ, எதுவும் பிரச்சனை வந்துருமோ, ஆண்டவர் சொல்வார், இல்ல வராது. காரணம், ஆண்டவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஆண்டவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். காரணம், நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். எனக்கு கர்த்தரால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். அதை நம்புங்க. சூழ்நிலைகளை நம்பாதீங்க. தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற அழிவுகளை அதை நீங்க பார்க்காதீங்க. சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்காதீங்க. நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்காதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் சொன்ன வசனத்தை பாருங்கள். காரணம் என்ன? அவர் சொன்ன வசனம் நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அது எப்படிங்க நடக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம். இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வி வேண்டாம். கர்த்தர் சொன்னால் சொன்னதை செய்கிறவர். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற கர்த்தர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நம்ம ஆண்டவர் சொல்லிட்டார்னா செய்யாம இருக்க மாட்டாரு. அதனால அவர் செய்கிறத வரைக்கும் நமக்கு ஒரு சேதம் வராது. நமக்கு ஒரு காரியத்தை செய்வோம்னு சொன்னாங்க, கண்டிப்பா கர்த்தர் செய்வார். அதனால அன்றைக்கு பவுலை போல அந்த சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. அடுத்த நடக்க போற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. பவுலுக்கு தெளிவாய் தெரிகிறது, அடுத்த நம்ம ஒரு தீவிர விட போறோம்னு பவுலுக்கு தெரியுது. ஆனா எல்லாம் நடந்து முடிஞ்சாலும் கடைசியில நான் எங்க நிற்பேன்? ராயனுக்கு முன்பாக நிற்பேன். அதே போல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துளிர் விடட்டும். கர்த்தர் என்னை ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு பெரிய நோக்கத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2020 ஆண்டு முதல் 2030 ஆண்டுக்கு இடைப்பட்ட இந்த 10 வருஷத்திற்குள்ள நம்முடைய தேசத்திற்குள்ள ஏதோ ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. அதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற துவங்கி இருக்கிறார். அதனால பல தடைகள், பல அழிவுகள், பல போராட்டங்கள், இதற்கு பின்னால் ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்திற்குள்ளே வரத்தான் போகிறது. அதனால் அந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சித்தம் வைத்திருப்பார். ஆனால் அந்த எழுப்புதல் வருகிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு சேதமும் வர கர்த்தர் விட மாட்டார். அதனால விசுவாசத்தோட இருங்க, பயப்படாம இருங்க, திடமனதா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. அதை நீங்க நல்லா உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 1வது அதிகாரம் 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்.
விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். சோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோத்திரம். ஆண்டவர் எனக்கு இது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அன்னைக்கு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை இது நடக்கிறதற்கு சோத்திரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கலாம். மனித மூளைக்கு சோத்திரம் புலப்படாத காரியமாக இருக்கலாம். இது எப்படி நடக்கும் என்ற சந்தேகம் நமக்கு காணப்படலாம். இதெல்லாம் நடக்குமா என்ற கேள்வி நமக்கு காணப்படலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். சோத்திரம். கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி மரியாளுக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் ஒரு வார்த்தை ஆழமாய் அவளுக்குள்ளே வருகிறது. விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? இதெல்லாம் எப்படி நிறைவேறும்? இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது எங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரா? நிறைவேறும். விசுவாசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்னு சொல்றாரா? விசுவாசிங்க. கர்த்தர் ஒரு நன்மையை தருவோம்னு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரா? விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தருவோம்னு சொல்றாரா? விசுவாசிங்க. இதெல்லாம் நடக்குமா? இதுக்கெல்லாம் நான் தகுதியா? அதை பார்க்காதீங்க. சொன்னவர் கர்த்தரானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி அதை நமக்கு தந்து நம்மை நிச்சயமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு நம்மை வைப்பாரை ஒழிய ஒரு சேதமும் வர கர்த்தர் விட மாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். அப்போ விசுவாசித்தவர்கள், சொல்லப்பட்டதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது 4வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் ஆபிரகாமை குறித்து எழுதுகிறார். ஆபிரகாம் நம்முடைய எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிறான். அதனுடைய 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல சோதரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம் 18வது வசனம், ஒரு சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒருத்தனா இருக்கிறான், தனி மனுஷனா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி இப்படி இருக்கும். அந்த சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதனால தான் வேதம் சொல்கிறது, விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். இது எப்படி நடக்கும்? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே. சோதரன் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இருக்க, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவா என்று சொல்லி இருக்கிறாரு, இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லையே, எப்படிங்க நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்னா அவர் நிறைவேற்ற வல்லவர். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்னா அவர் நிறைவேற்ற வல்லவர். நான் சொல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொன்னபடிதான் நடக்க போகிறது. அவர் என்ன சொல்லுகிறார் அது நடக்கும். சோதரன் சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். அவன் சொல்லுகிறான், ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, சரீரம் செத்து போய்விட்டதே, அவன் அதை எண்ணவில்லை. சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டதே, அதை எண்ணவில்லை. நம்புகிறதற்கு ஏதுவில்லை. சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அவன் சொன்ன, ஆண்டவர் சொன்னா நடக்கும். கர்த்தர் சொல்லிட்டார்னா அந்த சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற, அப்படின்னா வாக்குத்தத்தம்னா அவர் சொல்ற வார்த்தை, அவர் சொல்றாரு இதை செய்வோம்னு சொல்றாரு, அதான வாக்குத்தத்தம். அப்ப அவர் அது சொல்லுகிற காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அதனால நமக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கணும். அப்போ சொன்னாங்க, பவுல் அப்படித்தான் சொல்றாரு, நான் நம்பிக்கையா இருக்கிறேன், ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே எனக்கு நடக்கும், அதனால நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், அந்த கர்த்தர் பேர்ல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் அதை விசுவாசித்தார், இன்றைக்கு அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் சொன்ன, காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், ஆனால் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. சோத்திரம், ஒரு நாளும் மாறாது, அது நிச்சயமாகவே நிறைவேறும். காரணம் சொல்லுகிறவர் கர்த்தர். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் எனக்கு நடக்கும். இந்த வசனத்தை ஆழமா பிடிச்சுக்கோங்க. இந்த அருமையான நாட்களில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதங்க, சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறத பார்க்காதீங்க. கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறி கொண்டிருக்கிறது. என் தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதனால நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அதனால விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2வது அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் என்னை மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசுவின் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். இப்போது பாருங்க, சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அப்போ இது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பதாக இருந்த ஒரு மனிதன். அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. ரட்சகர் ஒருவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார், அவர் நம்மை ரட்சிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்து என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். அப்போ ரட்சகர் வரப்போகிறார், கிறிஸ்து வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பல வருஷங்கள் அந்த செய்தி ஆரம்ப நாட்களில் இருந்தே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வரப்போகிறார் என்ற செய்தி, அவர்கள் அதை மேசியா வரப்போகிறாரு, கிறிஸ்து வரப்போகிறார், ரட்சகர் வரப்போகிறார் அப்படிங்கிற காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, மரித்து போகிறார்கள். ஆனா இந்த சிமியோன் என்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒரு வார்த்தை அவருக்கு கடந்து வந்திருக்கிறது. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய், நீ சாக மாட்டாய். ஏன் கிறிஸ்துவ நீ பார்க்கத்தான் போற, உன் கண்ணுல கிறிஸ்துவ பார்க்கத்தான் போற, பார்க்காம நீ சாக மாட்டேன். பயங்கர ஒரு காரியத்தாங்க ஆவியானவர் மூலமாக இந்த சிமியோனுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்ப சிமியோன் இயேசுதான் கிறிஸ்துவ சிமியோனுக்கு தெரியாது. ஆவியானவர் இவருக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஆவியானவர் ஒரு ஏவுதலை கொடுத்து ஆலயத்திற்கு வர வைக்கிறார். சிமியோன் ஆலயத்திற்குள்ளே வரும்போது அங்கே வேத வசனம் சொல்கிறது, இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அந்த பிள்ளையை அந்த சிமியோன் தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். ஸ்தோத்தரித்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியோரை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். நான் சொல்றேன், ஒருவேளை அதை கேட்டது எத்தனையோ சூழ்நிலைகள் அவனுக்கு வந்திருக்கலாம், எத்தனையோ சம்பவங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் ஒரு வார்த்தையை அந்த சிமியோனுக்கு சொன்னார் பாருங்க, கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரிக்க மாட்டாய் என்று சொன்னார் பாருங்க. அதை அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆவியானவருடைய ஏவுதலின்படி ஆலயத்திற்குள்ளே வந்து நின்றவனுடைய கரங்களிலே அந்த கிறிஸ்துவை கர்த்தருடைய கண்களில் அவன் சிமியோனுடைய கண்களிலே காணும்படி கர்த்தர் அந்த இடத்திலே கிருபை பாராட்டுகிறார். வாங்கி வச்சுட்டு அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான சில வார்த்தைகள் அங்கே பேசுகிறார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டு விட்டது. நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதை உங்கள் கண்கள் காணும், அதை உங்கள் கண்கள் காணும், நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க அதற்கு முன்னால சொல்ல நீ மரணம் அடைய மாட்டாய், உனக்கு ஒரு சேதம் வராது, இதை நீ பார்த்துட்டு தான் மரிப்பன்னு சொன்னா ஆண்டவர் அதை உங்க கண்களிலே பார்க்கத்தான் செய்வார். சோதரம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. நீங்க நம்ம வாழ்க்கையில் அப்படி எத்தனை காரியத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். சோதரம் ஆவியானவர் நிச்சயமாக ஏற்ற நேரத்தில் அதை கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், கடைசி காலத்தின் எழுப்புதலை காணாமல் நாம் மரிக்க மாட்டோம். சோதரம் இனி ஒரு தலைமுறை வருமா என்று தெரியாது, இனி ஒரு தலைமுறை ஆண்டவருக்காக வாழ்வார்களா என்று தெரியாது. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், இதுவே கடைசி தலைமுறையாக இருக்கலாம், இதுவே கடைசி தலைமுறையாக இருக்கலாம். அப்படியானால் இந்த தலைமுறையில எழுப்புதல் வருவதை யாராலும் தடை பண்ண முடியாது. காரணம், கடைசி காலத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஆங்காங்கே நடக்கிற சம்பவங்கள் இயேசுவின் வருகையை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுவை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. அதற்கு முன்பதாக ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய ரட்சிப்பை நம்முடைய தேசம் பார்க்க போகிறது. அதற்காக தான் உங்களை என்னை கர்த்தர் அழைத்து இன்றைக்கு ஆவியானவருடைய ஏவுதலை கர்த்தர் துதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த எழுப்புதலை தடை பண்ணுகிறதற்கு தான் சாத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட பல தடைகளை கொண்டு வந்து போட பார்க்கிறான், பலவிதமான சூழ்ச்சிகளை ஏற்படுத்த பார்க்கிறான். நான் சொல்லுகிறேன், அந்த தடைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம் கண்கள் அந்த எழுப்புதலை காணும்.
அது வரைக்கும் நம்ம சாக மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் அதை செய்யத்தான் போகிறார். கர்த்தர் அதை நிறைவேற்றத்தான் போகிறார். அதனால ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியா நம்பணும். எனக்கு இந்த வசனத்தை தியானித்த போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இயேசுதான் கிறிஸ்துவன்னு சிமியோனுக்கு தெரியாது, இயேசுதான் ரட்சகர்னு சிமியோனுக்கு தெரியாது. குழந்தைய பேர் போட்டு அந்த நியாயப்பிரமாண முறையை செய்யறதற்காக ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. கையில வாங்கணும்னு சொல்ற மாதிரி உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, இதுதான் என் ரட்சிப்பு, இதுதான் இயேசு, இதற்காகத்தான் இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன், இதுதான் எனக்கு கிடைக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொன்னது. அந்த வார்த்தை இப்பொழுது என்னுடைய கையில நிறைவேறி இருக்கிறது. நம்முடைய கைகளில் கர்த்தர் அதை கிடைக்க பண்ண போகிறார். உடைய கையில் அதை பெற்றுக்கொள்ள போகிறது. கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அப்ப ஆவியானவருடைய ஏவுதலின்படி நம்ம நடந்து கொண்டே இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். அப்ப வேதவசனம் சொல்கிறது, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சாதாரண நாள் இல்ல. இயேசுங்கிற ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னா அதுக்கு முன்னாலே ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி பிளான் பண்ணி வார்த்தைகளை கொடுத்து நீ இதை காணும் முன்னே மறிக்க மாட்டாய் என்று அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி ஆவியானவர் பேசி அந்த காரியங்களை எவ்வளவு அழகாக ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் அப்படியே பேசும்போது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட கூட தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், சில நன்மைகளை காணாமல் நீங்கள் மதிக்க மாட்டீர்கள், சில ஆசீர்வாதங்களை காணாமல் உங்களுக்கு ஒரு சேதம் வராது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருக்குள்ள இருக்கிற பயங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நீ பயப்படாத, தைரியமாயிரு. காரணம் அந்த வசனத்தின்படி நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும், கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். அப்படியே நம்புங்க, கர்த்தர் சொன்னபடி நடக்கும், கர்த்தர் சொன்னபடி நடக்கும். அதனால சோர்ந்து போகவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது நடக்குங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது நடக்கும். அதன் அடிப்படையில் தான் காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர் 9வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 9வது அதிகாரத்துல அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 9வது அதிகாரம் 10வது வசனம். சொல்லப்பட்டது. ரெபெக்காளுக்கு ஆண்டவர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? பிள்ளைகள் இன்னும் பிறவாமல், பிள்ளைகள் பிறக்கல, நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல். அதாவது பிள்ளைகள் பிறந்து நம்ம நினைக்கிறோம் ஏசா தப்பு பண்ணிட்டான் அதனால ஆண்டவர் தள்ளிட்டாரு, யாக்கோபு ஏதோ ரொம்ப நல்லவன் அதனால ஆண்டவர் நேசிச்சார். கிடையாது. நீங்க அவங்க சப்ஜெக்ட் எடுத்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, யாக்கோபு முழுமையாக ஏசாவை ஏமாத்துகிற வரைக்கும் ஏசாவை ரொம்ப நல்லவன். நீங்க அந்த சப்ஜெக்ட் அந்த சரித்திரத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மாம்சத்தின்படி மனுஷியத்தின்படி யாக்கோபு ரொம்ப ஏமாத்துகிறவன், ரொம்ப பித்தலாட்ட வேலை பண்றவன். அவன் தந்திரமா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். ஆனா ஏசாவை பாத்தீங்கன்னா அவன் அந்த மாதிரி தீவிரமான சில வேலைகளும் செய்யல. அவன் சில ஆசீர்வாதங்கள்லாம் இழந்துட்டேங்கிற கோபத்துலதான் சில புறஜாதி பெண்களை போய் அவன் தனக்காக கொள்ளுகிறான். அதன் மூலமாக வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வருகிறது. அப்படித்தான் அவனுடைய அழிவை அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறானே ஒழிய, அப்போ இதெல்லாம் பிறக்கும் போது இது எதுவுமே இல்லை. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பிறக்கிறாங்க. ஆனா இவங்க நல்வினை தீவினை ஒண்ணும் செஞ்சதுனால அங்க பலன் வரல. ஏதோ யாக்கோபு நல்லது செஞ்சதுனால கர்த்தர் அவனை நேசிக்கல, ஏசா தீமை செஞ்சதுனால ஆண்டவர் ஏசாவை வெறுக்கல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு, அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு வேத வசனம் சொல்கிறது, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது, அவளுக்கு சொல்லப்பட்டது, அவளுடனே சொல்லப்பட்டது. அப்போ ஆண்டவர் ரெபெக்காளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்திருக்கிறார், ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். அப்படின்னா நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்ப இளையவன் தான் பெரிய ஆளா இருப்பான், இளையவனுக்கு தான் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அப்ப அந்த அவங்க வாழ்க்கையில நடக்கிறது என்ன சொல்றோம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதோ நீதிமான்கள் ஆனதுனால கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு தரல. நம்ம ஏதோ நல்லது செஞ்சுட்டு இருக்கிறதுனால கர்த்தர் அந்த வார்த்தையை தரல. நம்ம மேல கர்த்தர் கிருபையாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டால் அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நடக்கும். அதுதான் அடுத்த கீழே வசனத்துல சொல்லிருக்கு, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை வெறுக்கிறாருன்னா முன்னாடியே சொல்லிட்டார். முன்னாடியே இது நடக்க போகுது, இப்படித்தான் நடக்க போகுது. அந்த வார்த்தை அதுதான் சொல்றேன், சொல்லப்பட்டபடிதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இப்படித்தான் நடக்குது, சொல்லப்பட்டபடி நடக்குது. அதனாலதான் பவுலுக்குள்ள ஒரு பெரிய தைரியம், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அதான் என் நம்பிக்கை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை தான் உங்களோட கூட திரும்ப திரும்ப கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். வேதத்துல வாசித்தீங்க அப்படின்னா யோசுவாவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். யோசுவா 1வது அதிகாரம் சொல்றோம். அந்த 1வது அதிகாரத்துல அதுக்கு முந்தின அதிகாரங்கள் நீங்க அதுக்கு முந்தின உபாகமத்தின் புத்தகங்களை வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே சொல்றோம் மோசேயினுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய முடிவிற்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை தெரிந்தெடுக்கிறார். யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யோசுவாவை அழைத்து அந்த பொறுப்புகளை முழுவதுமாக யோசுவாவின் கரங்களிலே கர்த்தர் கொடுக்கிறார். யோசுவாவின் கரங்களிலே கொடுத்த போது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அந்த யோசுவா 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, இவனுக்கு ஒரு பயம், யோசுவாவுக்குள்ள ஒரு பயம். எப்படி போறோமோ, அடுத்து எப்படி முன்னேற்றம் நடத்த போறோமோ. இதுவரைக்கும் மோசே நடத்தி கொண்டு வந்தார். அவர் தான் தலைவராக இருந்தார். அவர் நேரடியாக ஆண்டவரை சந்தித்தவர், ஆண்டவரோடு பேசினவர். அவர் சொன்ன பாதையிலே சரியாக பின்பற்றி போன யோசுவா இப்பொழுது பொறுப்பு கையிலே வந்தவுடனே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் பயந்து திடன் இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்த போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கனால நான் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். இந்த வசனத்தை கர்த்தர் எத்தனை பேருக்கு சொல்றாரு? நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னார்னா நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா இதுக்கு இடத்த நீங்க அதுக்கு அடுத்த பகுதிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லியிருக்கு, நீ திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லி உற்சாகப்படுத்தி இந்த வார்த்தைகளை கொடுக்கிறாருன்னா, இதற்கு பிறகு ஒரு பெரிய யோர்தான் வரப்போகிறது, அது பிரவாகித்து வரப்போகிறது, அந்த அக்கறை சேர முடியாதபடிக்கு அது தடையாக நிற்க போகிறது. அதற்கு பிறகு எரிகோ என்கிற ஒரு பெரிய மதில் தடையாக நிற்க போகிறது. ஆயி பட்டணம் ஒரு தடையாய் நிற்க போகிறது. 5 ராஜாக்கள் எதிர்த்து நின்று தடையாய் நிற்க போகிறார்கள். இத்தனை தடைகள் வந்தாலும், யோர்தான் பிரவாகித்து வந்தாலும், எரிகோ தடையாக நின்றாலும், எத்தனை ராஜாக்கள் எழுதி நின்று எதிரடையாக நின்றாலும் கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் எப்படி மோசையோடு கூட இருந்தேனோ அப்படியே உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அந்த வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு முன்னேறுகிற யோசுவாவுக்கு முன்பதாக யோர்தான் 2ஆக பிரிந்து பின்னோக்கி ஓடினதை போல, எரிகோவின் மதில்கள் இடிக்கப்பட்டதை போல, 5 ராஜாக்களையும் ஆண்டவர் அழித்து யோசுவாவுடைய காலுக்கு கீழே கொண்டு வந்து போட்டதை போல, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரேனா, எந்த சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, எந்த நடக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அது நடக்கும். அவர் சொன்னது நடக்கும், அவர் சொன்னது நடக்கும். இன்னைக்கு அதான் வார்த்தை, கர்த்தர் சொன்னது நடக்கும். இன்னைக்கு தேசத்தில் நடக்கிறவங்க என்னங்க அப்படின்னா ஒன்னும் சொல்லலையே, ஏற்கனவே சொன்னதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி காலத்துல பூமி எதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும், வறுமைகள் வரும், அநேகருடைய அன்பு தனித்து போகும். எல்லாம் சொல்லியாச்சு, இன்னும் மறுபடியும் ஏன் சொல்லணும்? சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது, இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. அது உலக பிரகாரமா பொதுவா சொன்னது தேசத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தனியா ஒண்ணு சொன்னாரு பாருங்க, இந்த ஆபத்து காலத்திற்கு உன்னை தப்புவிக்கும்படியாக நான் உன்னை காத்துக் கொள்ளும் எனக்கு சொன்னாரே, அது எனக்கு நிறைவேறும். எனக்கு ஒரு சேதமும் வராதுன்னு எனக்கு சொன்னாரே, அது எனக்கு நிறைவேறும். அதனால நம்ம நமக்குன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை பிடிச்சுக்கிடணும். பொதுவா சொல்லப்பட்டதை பிடிக்கல, நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு என்று கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல அது நமக்காகவும் அதை எழுதி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நமக்காகவும் எழுதி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நமக்கு தான் அந்த வார்த்தை, கர்த்தர் எனக்கு தான் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற ஆரம்பிக்கிறது. அதே போல பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபை குறித்து ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல
யாக்கோபு வீட்டை விட்டு சோதனம் ஒரு தனி மனிதனாக வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிறான். அப்ப வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை அங்க சோதனம் ஒரு இடத்துல அவன் வந்து தனியா இருக்கிறான். நைட் ஆகுது. நைட் ஆன உடனே அந்த இடத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து வைத்து அங்கே அவன் நித்திரையா இருக்கிறான், படுத்துக் கொள்ளுகிறான். படுத்துக் கொண்ட போது அங்கே ஒரு சொப்பனத்தை காண்கிறான். நம்ம அந்த வசனங்கள் நமக்கு நல்லா தெரியும். சொப்பனத்தை பார்க்கிறான். 12வது வசனத்துல போட்டிருக்குது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய போறான்னு சொல்றாரு. நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீ படுத்திருக்கிற பாரு, இப்ப இது உனக்கு எந்த சொந்த நிலம் கிடையாது. இப்ப நீ ஒரு அனாதை மாதிரி படுத்து கிடக்க, வழி தெரியாம படுத்து கிடக்க. இப்ப உனக்கு இந்த இடம் யாருக்கு தெரியல, வேற வழி இல்லாம நைட்டு நேரம் ஆனதுனால உன்னால அதுக்கு எதிர்கொண்டு போக முடியாததுனால இப்ப இந்த இடத்துல படுத்திருக்கிற. ஆனா இப்ப நீ எந்த இடத்துல படுத்திருக்கிறையோ அந்த இடத்த உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்ய போறேன், தரப்போகிறேன். அடுத்து சொல்றாரு, உன் சந்ததி பூமியில் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நான் செய்ய போறேன் உனக்கு, இதெல்லாம் உனக்கு நான் செய்ய போறேன். உன் சந்ததி பூமி ஒத்தைக்கு தனி மனுஷனா வீட்டை விட்டு பயந்து ஓடி போய் அண்ணன் கொன்றுவானோன்னு பயந்து, ஏசா கொன்றுவானோன்னு பயந்து வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலையில போய் ஒரு இடத்துல படுத்து கிடக்குறான். ஆனா ஒரு ஆதரவும் இல்லை. எங்க போறோம்னா லாபான் வீட்டுக்கு போறோம்னு தெரியும், ஆனா அங்கேயும் ஏற்றுக்கொள்வார்களாங்கிற எண்ணம் இல்லை. ஒரு தனி மனிதனாக ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் படுத்து கிடக்கும் போது என் தேவன் ஒரு சொப்பனத்தை காண்பித்து அந்த ஏணியின் உச்சியிலே இருந்து கர்த்தர் செய்ய போகிறதை அவனுக்கு சொல்லுகிறார். சோதரம் அந்த இடத்துல சொல்லும் போது அந்த வார்த்தை சொல்ல, நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு நான் சொந்தமா தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் 4 திசைகளிலும் பரம்ப போற. 4 திசைகளிலும் பூமியினுடைய 4 திசைகளில் நீ பரம்ப போகிற. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம், அப்படின்னா ஒன்ன வச்சுதான் பூமி ஆசீர்வதிக்கப்பட போகுது. பூமியில இருக்கிற வம்சமே ஒன்ன வச்சுதான் ஆசீர்வதிக்கப்பட போகுது. நீ இல்லைன்னா ஆசீர்வாதமே வராது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்த மறுபடியும் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இதே இடத்துக்கு நான் திரும்பவும் வர பண்ணுவேன், இதே இடத்துக்கு திரும்பவும் நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கை விடவே மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்க போனாலும் வந்தாலும் உன் நிலைமையை பார்க்காத, நான் உன் கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உனக்கு என்று கர்த்தர் உனக்கு சொந்தமாக சுதந்திரமாக சில ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லி நீ போகிற வருகிற இடங்களில் எல்லாம் நான் உன்னை பாதுகாத்து இந்த இடத்துல இப்ப ஒன்றும் இல்லாமல் நீ இருக்கிறாயே, உன்னை நான் மறுபடியும் இதே இடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்ப நீ சாதாரணமானவனாய் வரமாட்டாய், அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. நான் சொல்றேன், இந்த பகல் வேளையில இந்த ஆராதனையில கலந்து கொண்டு எங்க இருந்து நீங்கள் கர்த்தரை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு கர்த்தர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல, உங்களை கைவிடுகிறவர் அல்ல. நிலைமையை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, அழிவை பார்க்காதீங்க, மரணங்களை பார்க்காதீங்க. சோதரம் பல செய்திகளை பார்த்து பயப்படாதீங்க, திடமனதாயிருங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கடந்து வருகிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். அப்ப கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட அந்த வார்த்தையை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு சொல்லப்பட்டபடியே நடக்க போகுது, நமக்கு சொல்லப்பட்டபடியே நடக்க போகுது. நல்ல ஆழமா பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் நான் போற இடத்துல எல்லாம் வர போறாரு, என்னை பாதுகாக்க போறாரு, என்னை வழி நடத்த போறாரு, என்னை ஆசீர்வதிக்க போறாரு. நிச்சயமாக அந்த கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்த போகிறார். அப்படிப்பட்ட அந்த நல்ல தேவன் என்னை ஆச்சரியமாய் நடத்த போகிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு நம்ம அந்த வசனத்தை உறுதியாய் பிடித்து இந்த வாரம் முழுசும் ஜெபம் பண்ண போறோம். தொடர்ந்துள்ள நாட்கள் எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். எதையும் பார்க்காதீங்க, நடக்கிற எந்த சம்பவங்களையும் பார்க்காதீங்க, ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரால் எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும், கர்த்தரால் சொல்லப்பட்டது நடக்கும், கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டது நடக்கும். அப்படித்தான் பரிசுத்தவான்களுக்கு நடந்திருக்கிறது, எனக்கும் அப்படித்தான் நடக்க போகுது. அதுல ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு,
கைவிட மாட்டார். இந்த வார்த்தை கடைசியா கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. கர்த்தர் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து பேசின கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். உனக்கு ஒரு சேதமும் வராது. நான் சொன்னது உனக்கு நிறைவேறும், நான் சொன்னபடியே உனக்கு நிறைவேறும். ஆனால் அந்த வார்த்தையை உறுதியாக பிடித்து, ஆண்டவரே எனக்கு சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறட்டும், ஆண்டவரே எனக்கு சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறட்டும். ஆண்டவர் தாவீதுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கற்றுக் கொடுத்தார். தாவீதுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டு அந்த வாக்குத்தத்தங்களின் நிறைய காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறி விட்டது, நிறைய நிறைவேறவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சோதரம் அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த சில காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை. அப்பொழுது ஆண்டவர் தாவீதுடைய காலத்திற்கு பிறகு சாலமோனை தெரிந்தெடுக்கிறார். சாலமோனை தெரிந்தெடுத்த பிற்பாடு சாலமோன் ஜெபிக்கும் போது இப்படியாக சொல்லி ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னீர் அல்லவா, அதை எனக்கு நிறைவேற்றினால் போதும். என் தகப்பனாகிய தாவீதுக்கு உம்முடைய வார்த்தையினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் எனக்கு நிறைவேற்றும். நான் சொல்றேன், உங்களுக்கு சொன்னதை உங்க காலத்தில் நிறைவேறணும், உங்க பிள்ளைகளுக்கு அது நிறைவேறும். உங்க பிள்ளைகள் அதை கிளைம் பண்ணலாம். எங்க அப்பாக்கு சொன்னதை, என் தாய் தகப்பனுக்கு சொன்னதை, என் பெற்றோர்களுக்கு சொன்னதை எனக்கு நிறைவேற்றுங்க, எனக்கு தாங்க, அவங்க என்ன சொன்னீங்களே அதை நிறைவேற்றுங்க, அதை கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் சாலமோன் பெற்றுக்கொள்கிறார். என் தகப்பனாகிய தாவீதுக்கு உம்முடைய வார்த்தையினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நீர் இன்றைக்கு நிறைவேற்றினீர். நான் சொன்ன ஆண்டவர் சொன்னா நிச்சயம் நிறைவேற்றுவார். அதற்குத்தான் கர்த்தர் தம்முடைய கரத்தை பயன்படுத்த போகிறார். இன்றைக்கு கர்த்தர் அப்படித்தான் செய்ய போகிறார். ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நாட்களிலே இந்த கப்பல் பிரயாணத்தின் போது எல்லா சூழ்நிலைகளும் தடைபட்டிருந்த போதும் ஆண்டவர் பவுலுக்கு சொன்ன வார்த்தை, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டாம், அதனால உனக்கு ஒரு சேதம் வராது அப்படின்னாரு. அந்த இடத்துலயும் அந்த சர்ப்பம் அவனை கடித்த போதும் கூட, அது கவின போதும் கூட, எல்லாரும் இவன் மரித்து போக நினைத்த வேளையிலும் கூட அவனுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாத்த தேவன் உங்களோடு கூட, என்னோடு கூட, நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அந்த வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒரு சேதமும் வராது. அதனால ஆழமா பிடிச்சுக்கோங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாக நம்பி இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சொன்னபடிதான் நடக்கும். அதனால அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நிச்சயமாக எனக்கு ஒரு சேதமும் வராது. அதனால இந்த வார்த்தையை நான் ஆழமாய் உறுதியாய் பிடிக்கிறேன். அதனால ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும். உங்களால எங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டதோ அது நிறைவேறட்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த சொத்தை நம்ம தியானித்த இந்த வேத வசனங்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் இந்த நல்ல நாளில நீங்க இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே சொத்துறோம், திடமனதா இருக்க போகிறோம். மறுபடியும் ஆண்டவர் சொல்லாரு, பயப்படாதீங்க, திடமனதா இருங்க. மனதிற்குள்ளே பயந்து போய் சோர்ந்து போய் எப்படி நடக்க போகிறதோ தெரியலையே, என்ன நடக்க போகிறதோ தெரியலையே, எப்படி என் வாழ்க்கை போக போதோ தெரியலையே, என்ன செய்ய போறனோ தெரியலையே அப்படிங்கிற கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சோத்திரம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது வீட்டை விட்டு வெளியே இறங்க பயமா இருக்கிறது. சோத்திரம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே இருப்பதற்கு கூட பயமா இருக்கிறது. என்ன செய்யறதே தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை உன்னை பார்த்து கற்ற இந்த வார்த்தையை பேசுகிறேன். பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சோத்திரம் நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். அன்றைக்கு சிமியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆவியானவர் சோத்திரம் நீ சாக மாட்ட, சாக மாட்ட. சோத்திரம் சில ஆசீர்வாதங்களை பார்க்காம உனக்கு ஒன்றும் நேரிடாது, ஒரு சேதமும் நேரிடாது. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திடமனதாயிருங்கள், தைரியப்படுங்க, தைரியப்படுங்க. இந்த பகல் வேளையில இந்த வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, சோத்திரம் உன் குடும்பத்தை, உன்னை சூழ்ந்திருக்கிற பயங்கள், கலக்கங்கள் விலகட்டும். நீ பயப்படாதே, திடமனதாயிரு, தைரியமாயிரு. சோத்திரம் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். பயப்படாதே, சோத்திரம் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் சொன்னபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம் நாம் ஆராதிக்கிற தேவன் வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டு செல்கிறவர் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவர். அதை நம்புங்க. சோத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணினதை சொன்னதை செய்கிறவர். ஒருவேளை தாமதமானதை போல தெரியலாம், ஆனால் ஏற்ற நேரம் வரும்போது நிறைவேறும், நிறைவேறும். சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்,
சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே வந்து உங்கள் சிரசிலே தங்கும். சோதனை உங்க குடும்பத்துல தங்கும், உங்க வீட்டுல தங்கும். ஆண்டவர் சோதனை யாக்கோபு கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னை பாதுகாத்து, சோதனை நீ எங்க போனாலும் உன்னை நான் கூட இருந்து பாதுகாப்பேன். சோதனை அதே யாக்கோபு எத்தனையோ முறை ஏமாற்றப்பட போகிறான். எத்தனையோ முறை சம்பளத்தை ஏமாத்துறாங்க. யாக்கோபு வேலை செஞ்ச சம்பளத்தை லாபான் ஏமாற்றுகிறான். எத்தனையோ முறை சோதனை பல குழுவிலையும் பல மிருகங்களுக்கு நடுவில் ஆடுகளை மேய்த்தும் என்னைக்கோ செத்து போகணும்னு நினைச்சவன். ஆனா ஒரு நாள் ஒரு தீங்கும் வர விடல யாக்கோபுக்கு. ஒரு நாள் வந்தபோது யாக்கோபு 2 பரிவாரங்களை உடையவனாக அதே இடத்திலே வந்து நின்றார். அதே தேசத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு சொந்தமாக கொடுத்தார். அதே தேசத்துல யாக்கோபு கூடாரத்தை போட்டான். அதே தேசத்தை யாக்கோபு சொந்தமாக்கி கொண்டான். அதே இடத்துல ஆண்டவர் மறுபடியும் யாக்கோபை கூப்பிட்டாரு. உனக்கு நான் அதே இடத்துல தரிசனமானேனே, நீ ஒன்றும் இல்லாமல் இந்த தேசத்தை விட்டு நீ போகும்போது உனக்கு தரிசனமாய் உன்கிட்ட சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தேனே, அதே தேவனாகிய கர்த்தர் நான் தான். அந்த இடத்துல நீ ஒரு பொருத்தனை பண்ணத பத்தியா, அதை நிறைவேற்றுகிறதற்காக வா என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபை அழைக்கிறதை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவர் சோதனை ஒரு நாள் சொன்னதை மறந்து விடுகிற தேவன் அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணினதை மறந்து விடுகிற கர்த்தர் அல்ல. சோதனை ஒருவேளை சூழ்நிலைகள் ஒருவேளை எதிரடையா இருக்கிறது என்று கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, திடமனதா இரு. கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் சொன்னதை நீ பார்க்கிற வரைக்கும் நீ மறிக்க மாட்டாய். உனக்கு ஒரு சேதமும் வராது என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொண்டு செல்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு சேதமும் வர கர்த்தர் விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நீ பயப்படாதே, திடமனதாயிரு. சோதரன் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் எனக்கு சொன்னபடியே நடக்கும். யாரும் எது சொல்றாங்க, அவங்க அப்படி செஞ்சிரும்னு சொல்றாங்க, இப்படி செஞ்சிரும்னு சொல்றாங்க. பயப்படாதீங்க. சோதரன் என்ன செஞ்சிருவாங்களோ, என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன நடந்துருமோ, யார் சொல்றது நடக்காது. அப்பா இயேசு சொல்றது மட்டும்தான் நடக்கும். அவர் சொன்ன பிரகாரம் மட்டும்தான் நடக்கும். அவர் சொன்ன பிரகாரம் மட்டும்தான் நடக்கும். ஆண்டவரே அப்படியே நடக்கட்டும். ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆன்லைன்ல கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்து கேட்டுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு என்று கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுங்க. அவர்களுக்கு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர்களை கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். அவர்களை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். அவர்களை அப்படியே இந்த நாட்கள் முழுவதும் தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில எத்தனையோ போராட்டங்களுக்கு நடுவுல, பிரச்சனைகளுக்கு நடுவுல, எத்தனையோ வியாதிகளுக்கு நடுவுல சூழ்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனால் எங்களுக்கு ஒரு சேதமும் வராது என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே நடக்கும். அந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை நடத்துங்க. ஆங்காங்கே வீடுகளில் அமர்ந்திருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் தனிப்பட்ட விதமாய் குடும்பமாய் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குடும்பமாய் வாழ்கிறவர்கள், வயதான பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அப்படியே நாம் இருக்கிற இடங்களிலே ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி இந்த நாட்களிலே தேசத்துல சோதனை நடந்து கொண்டிருக்கிற அழிவுக்காக ஒரு விசை ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம சோதனை வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கிறத பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம். சோதனை நாங்க பயப்பட மாட்டோம். கர்த்தர் சொன்னது நடந்துகிட்டு இருக்குது. கர்த்தர் சொன்னது நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஏன் நடக்குதுன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு கேட்காதீங்க. கடைசி காலத்துல இப்படிதான் நடக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆனா ஒண்ணை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோங்க. எனக்கு என்ன சொல்லிடுறோம் அதை நடத்துங்க. அதனால இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது நான் பயப்படக்கூடாது. என் உள்ளத்திற்குள்ள இருக்கிற பயங்கள் எல்லாம் மாறட்டும். என் இருதயத்துக்குள்ள இருக்கிற பயங்கள் எல்லாம் மாறட்டும். அதே நேரத்துல இன்றைக்கு இதை குறித்த பயத்தோடு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் பயங்களை மாற்றி இன்றைக்கு இந்த ஆண்டவரை கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து எங்கள் தேசத்திற்குள்ள ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே சோதரர், இன்றைக்கு இந்த வைரஸ் எவ்வளவு தீவிரமாய் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறதோ இதை விட 1000 மடங்கு வல்லமையாய் உடைய எழுப்புதல் எங்கள் தேசத்திற்குள்ளே பரவட்டும். எங்கள் தேசத்திற்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை எப்படி இந்த வியாதி தொற்றி பிடிக்கிறது அதே போல ஒரு எழுப்புதல் தேசத்திற்குள்ளே தொற்றட்டும். ஆண்டவரே தேசத்திற்குள்ளே ஒருவர் விட்டு ஒருவர் மாறி மாறி எழுப்புதலின் ஆவி, அபிஷேகத்தின் ஆவி ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி இந்த பகல் வேளையில நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்துங்கப்பா. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். சீக்கிரத்துல தடைகளை மாற்றுங்க. சபைகளை திறந்து சபைகளிலே கூடி ஒருமனமாய் நாங்கள் ஆராதிக்க கர்த்தர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உடைய நாமத்தை மாத்திரம் கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் அவர் சொன்ன வார்த்தைகளை மட்டும் நமக்கு நிறைவேற்றப் போகிற அந்த இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக தொடர்ந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வீடுகளிலே தொடர்ந்து ஜெபியுங்கள். வருகிற நாட்களிலே எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் அறிவிப்புகள் வருகிற வரைக்கும் இப்படிப்பட்ட அந்த ஆராதனைகள் தொடரும். தொடர்ந்து காரியங்களை நேர்த்தியாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்னது நிறைவேறும். அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.